நீங்கள் முதல்ல தமிழில் வாய்ப்பு தந்த இசையமைப்பாளர் சுப்பைய நாயுடு சொன்னீங்க. அதிலிருந்து பிரேக்கன்னா பட்டி தொட்டி தெரிய வந்த பாட்டுன்னா என்ன பாட்டு கூறுவீங்க? அதாவது முதல்ல டிஎம்எஸ் சாரோட சேர்ந்து பாடின டுவேட் அந்த படம் தான் நான் சொன்ன மாதிரி வீட்டுக்கு வந்த மருமகள் வெளியில் வந்தது, ஓரிடம் வேறிடம்னு. எம்எஸ்வி சாரோட இசையமைப்பில் நான் பாடின முதல் பாடல் மல்லிகை. அது சூப்பர் ஹிட் ஆச்சு. அந்த காலகட்டத்தில் நான் கோடம்பாக்கம் ஸ்டூடியோவுக்கு வந்துட்டுருக்க டைமில் போஸ்டர்ஸே எப்படி போட்டாங்கன்னா, மல்லிகையின் மன்னன் மயங்கும் பொன்னான மலர் அல்லவோ என்ற பாடலை கேட்க தியேட்டருக்கு வாருங்கள்னு அப்படி போஸ்டர் போட்டாங்க. அந்த வருஷத்தில் மேக்ஸிமம் சோல்ட் அவுட் ஆன ரெக்கார்டும் அதுதான். அந்த அப்போல்லாம் இபிஸ் தானே வரும். அது ரொம்ப நல்ல பாப்புலராகி அது எனக்கு தென்னிந்தியாவில் ஒரு பெரிய ரசிகர்களிடம் அந்த பாடல் போய் சேர்ந்து எனக்கு நல்ல பெயர் வாங்கி கொடுத்தது. எம்எஸ்வி சாருக்கு அதை தொடர்ந்து நான் எவ்வளவோ அருமையான பாடல்கள் எனக்கு கொடுத்துருக்கார், நிறைய பாடல்கள் கொடுத்துருக்கார். என்ன பாட்டு கேட்குறது? மல்லிகை நீங்கள் பாடாமல் எங்களால் இங்கே உட்கார முடியல. ஒரு 4 வரி பாடுங்கம்மா. மல்லிகை என் மன்ன